கலகலப்பு படத்தில் சந்தானம் டைலாக் சொல்லுவார். கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. வதேர அவன் வேணாம், வதேர அவன் தூரமாக இருக்கான், வதேர இவன் பக்கத்தில் இருக்கான், வதேர இவனை கூப்பிட்டு அடிப்போம், வதேர இருங்க ஏதோ ஒருத்தன் வரான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் கூட இருக்கலாம் சொல்லுவாங்க. இப்படி தாண்டா வந்தால் மொத்தம் தொக்கா மாட்டுவாங்கடா அப்படின்னுவார் சந்தானம். அதுக்கேற்ற மாதிரி படமே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரே ஒரு படம் அப்டேட் கொடுத்துட்டார். யார்? அஜித்குமார் அவர்கள். டேர் டெவில்னு ஒரு திரைப்படம். நான் சொந்தமாக அதை தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து அந்த சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நான் நடிக்கிறேன். ஆதித்யராஜ் வந்து அந்த படத்தை இயக்குறார். அதுக்கு அடுத்தது அனிருத் அந்த படத்துக்கு இசை அமைக்க போகிறார் அப்படின்ற மாதிரி அஜித் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. உடனே வந்து ஆளாளுக்கு அடுத்தது இவர் கூட பண்ணுறாரு, அவர் கூட பண்ணுறாரு, அடுத்தது இந்த ப்ரொடக்ஷனை, அடுத்தது அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் வந்து கலெக்ட் பண்ண செய்தி தான் இது. பிரேவ் ஹார்ட் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அஜித்தோடைய மனைவி ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் மொத்தம் 3 படங்கள் பண்ணுவதாக ஐடியா. முதல் படம் டேர் டெவில். இந்த படத்தும் ஆல்ரெடி அஃபிஷியல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்னன்றதில் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது யார் கூடங்க படம் பண்ண போகிறாரு, அடுத்த படம் யார் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுது. சிறுத்தை சிவா, விஷ்ணுவர்தன், ஏஎல் விஜய், இல்லை அட்லி பண்ணுறாரு, இல்லை எச் வினோத் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுது. நம்ம வந்து சேகரித்து ஆக்கப்பூர்வமாக ஒரு தகவலை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்னா, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அடுத்தது அஜித்தை வைத்து படம் எடுக்க போகிறார். அந்த திரைப்படம் வந்து மங்காத்தாவுடைய தொடர்பாகம். ஏன் மங்காத்தாவுடைய தொடர்பாகம், ஏன் மங்காத்தா 2ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன காரணம்னா, விடாமுயற்சின்ற திரைப்படம் வந்து அஜர்பைஜானில் ஷூட்டிங் எடுத்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் டைரெக்டாக போய்ட்டு அங்கே அஜித்தை மீட் பண்ணியிருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன் என்ன காரணம்னா, அந்த விடாமுயற்சி திரைப்படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அஜித்குமார், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இவங்க 3 பேருமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க 3 பேருமே மங்காத்தாவில் இருக்கிறவங்க, மங்காத்தாவில் முக்கியமான ரோல் பண்ணவங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் 3 பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல போய்ட்டு வெங்கட் பிரபு அவர்கள் மீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணியிருக்காரு அஜித்குமார் அவர்கள். மங்காத்தா 2 கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், மேலே கொண்டு நீங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கு உண்டான ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கை நீங்கள் முடிங்க அப்படின்னு சொன்னதாக செய்தி கிடையாது. இது உண்மையான தகவல் தான். நிச்சயமாக மங்காத்தா 2 வரப்போகுது. எப்போவுமே ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம்னா அதனுடைய பார்ட் 2 எடுக்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது மங்காத்தா 2 நிச்சயமாக வரதான் போகுது. ஏன்னா சமூக ஊடகங்களில் ஒரு கேள்வி இருந்தது, மங்காத்தாவை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, மங்காத்தா எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வெங்கட் பிரபு எந்த ட்விட்டு போட்டாலும் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் மங்காத்தா 2 எப்போ, சார் மங்காத்தா 2 எப்போ, இப்படி தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த நம்ம சொல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மங்காத்தாவுக்கு உண்டான ஸ்கிரிப்டை அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, செகண்ட் பார்ட்டுக்குண்டான ஸ்கிரிப்டை. அதனால தான் அஜர்பைஜானில் போயிட்டு இவங்க 3 பேருக்கிட்டையும் ஓகே பண்ணி வந்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு நியூஸ் வந்து சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. அது என்னென்னா, இயக்குனர் சங்கர் அவர்கள் அஜித்தை வைத்து படம் எடுக்க போகிறார். அந்த படம் வந்து வேல்பாரியாக இருக்குமா இல்லை வேறொரு ஸ்கிரிப்டா அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் சங்கர் வந்து அஜித் அவர்களை வைத்து படம் எடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அஜித் அவர்களுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, நீ ஆரம்பத்தில் நீ எப்படி பழகுறியோ அதே நீ கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணனா அவர் உங்களை வந்து உண்மையாக நேர்மையாக நாணயமாக உங்களோட அவர் இருப்பார். நீங்கள் நடுவில் வேலைத்தனம் காட்டுறீங்க, நடுவில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் கூப்பிட்ட மாதிரி இப்போ இல்லை இப்போ முன்னாடி நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் வேறு ஆசை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் அந்த பழகிறதை நிறுத்திடுவார். கண்டுக்கவும் மாட்டார், பழகிறதை நிறுத்திடுவார். இதுதான் அஜித்தோடைய குணம். நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி பழகிறீங்களோ அதே பழக்கம் தான் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள். அப்படி இருந்தால் அவர் கடைசி வரைக்கும் அந்த உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருப்பார். ஆனால் இங்கே ஒரு சிலர் பேர் வந்து அந்த நேர்மை நாணயத்தை கடைபிடிக்கிறது கிடையாது, தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க அப்படின்றத அவர் நன்கு அறிந்தவர். அந்த வகையில் பார்க்கும்போது இயக்குனர் சங்கர் கூட அஜித் சேருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய சினிமா நாலேஜ் சொல்கிறேன், சத்தியமாக இயக்குனர் சங்கர் கூட அஜித் சேரவே மாட்டார்.
ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க, அவர் சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து 2-3 படம் தோல்வி கொடுத்துட்டாரு, அதனால் வந்து அவர் சேர மாட்டாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்றீங்களா? நிச்சயமாக அது காரணம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நடந்த நிகழ்வு சொல்கிறேன். ஜீன்ஸ்னு ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும், பிரசாந்த் அவர்கள் நடித்து பெரிய ஹிட் அடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் முதல்ல கமிட் ஆனவர் யாருன்னா அஜித்குமார் அவர்கள் தான். கமிட் ஆனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 நாட்கள் ஷூட்டிங்கே போயிட்டார் அவர். அந்த படத்துக்கு உண்டான ஷூட்டிங்கே போயிட்டு ஷூட்டிங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அந்த பிரசாந்த் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து, பிரசாந்த் நடிக்கிறார் இந்த படத்தில், அவர் நடிக்கட்டும், பாதி சம்பளம் கொடுங்க போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அஜித் அந்த படத்தை தூக்கிட்டு சங்கரை வச்சு, சங்கர் வந்து பிரசாந்த் வச்சு படம் எடுத்தார். அந்த படத்தை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நடிச்சிட்டு இருக்கும்போதே தூக்கினவர், வேறு எந்த இஷ்யூமே இல்லை. அவர் பாதி சம்பளம் கேட்குறாரு, இவர் வந்து அப்போ தானே வளர்ந்துட்டு வர்றாரு. பிரசாந்த் ஓரளவுக்கு அப்போ அந்த டைமில் டாப்பில் இருந்தவர். அதுக்கு முன்னாடி 2-3 ஹிட்டெல்லாம் கொடுத்தவர். செம்பருத்தி, வைகாசி பிறந்தாச்சு அப்படி இப்படின்னு சில பல ஹிட்டெல்லாம் கொடுத்தவர் அந்த டைமில். சரி இவர் இருக்கார், சரி நம்ம ஏன் வந்து வளர்ந்து வர ஹீரோ வச்சு நம்ம எடுக்கணும், நம்ம இவரை வச்சு எடுக்கலான்ட்டு என்ன யோசனையில் இன்றைக்கி மாற்றினாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் போன பிறகும் அவரை மாற்றினாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த நிகழ்வு நடந்தது உண்மை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அஜித்குமார் அவர்கள் திரும்பவும் சங்கர் கூட சேருவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி இயக்குனர் சங்கர் அவர்கள் வேல்பாரிலாம் போனோன்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் போகிற டைப்பு படம். அதெல்லாம் போனோன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷம் நீங்கள் அந்த படத்துலேயே மூழ்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அஜித்துக்கு இப்போ டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அவர் கால் ஷீட் கொடுக்கறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் ரேஸில் பிஸியாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ரேஸ் ஷெடியூல் இருக்குது. ஸோ அதனால் சங்கர் கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சங்கர் படத்தில் நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை. சரி, இந்த ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சம்பந்தமாக, இந்த ஜீன்ஸ் பட சம்பந்தமாக வந்து இயக்குனர் மற்றும் நடிகர் தயாரிப்பாளர் தியாகராஜன், அதாவது பிரசாந்தோடைய அப்பா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், தீனா திரைப்படம் வந்து முதல்ல வந்து கதையை வந்து எங்ககிட்ட தான் சொன்னாங்க, ஆனால் அந்த படம் வந்து அப்புறம் வேறொரு நடிகருக்கு போச்சு அப்படின்னாங்க. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அந்த படத்தை பிரசாந்துக்கு மட்டும் சொல்லலை, 10 நடிகருக்கு சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் பொய் கிடையாது, இது உண்மை. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஒரே ஒரு நடிகருக்கு மட்டும் அந்த கதையை சொல்லி, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார்லாம் நிற்கலை, நீங்கள் வந்து அன்றைக்கி டைமில் வந்து பிஸியாக இருந்தீங்க, எங்களுக்கு படம் ஷெடியூல் இல்லை சார், டைம் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிங்களே தவிர இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி வைங்க, நம்ம எவ்வளோ நாளாக நம்ம பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லி அனுப்பலை சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட நீங்கள் நடிச்சிட்டு இருக்க படத்தை தட்டி பறிக்கல. அந்த படத்தை பிரசாந்த் நடிக்க வேண்டிய தீனா படத்தை அஜித்குமார் வந்து நடுவில் பூந்து தட்டி பறிக்கலை. உங்களுக்கு கதை சொன்ன மாதிரி தான் அவர் எல்லா நடிகருக்கும் கதை சொல்லியிருக்காரு அந்த தீனா கதையை. ஆனால் யாரும் ஓகே பண்ணல, வெயிட் பண்ணுங்கள், டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அஜித் கிட்ட கதை சொல்லும்போது அப்போது ஒரு படத்தோடைய ஷூட்டிங், அன்றைக்கி தான் முதல் நாள் ஷூட்டிங். அந்த படத்தை இயக்கியது யாருன்னா பிரவீன்காந்த். உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இப்போ கூட நிறைய சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கார் இயக்குனர் பிரவீன்காந்த். ஜோடி, ஸ்டாரு இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்தவர். அப்போ அவருடைய படம் முதல் நாள் ஷூட்டிங். அப்போ அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன மன வருத்தத்தினால இந்த படமே வேணான்னு ட்ராப் பண்ணார். அஜித்குமார் வந்து படமே வேணாம், ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு டேக் ஆஃப் ஆன முதல் நாள் ஆஃப் டே கூட ஷூட்டிங் நடிக்காமல் ட்ராப் ஆன ஒரே படம் தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தோட டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு படம் இயக்குனதும் யாருக்கும் தெரியாது. இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்கள் இயக்குனர். எத்தனை பேருக்கு தெரியும்? அஜித்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய எத்தனை நடிகர், எத்தனை ரசிகர்களுக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரியர்களுக்கு தெரியுமா இந்த மேட்ரு? ஒரே ஒரு நாள் முதல் நாள் ஷூட்டிங், பட பூஜை போட்டு அன்றைக்கே ஷூட்டிங்கு, ஒரு ஆஃப் டே கூட அந்த ஷூட்டிங் நடக்கலை. ஆஃப் டே கூட நடக்காமல் அப்போ வந்து இந்த டைரக்டர் வேணாம், இந்த படமும் வேண்டாம், இப்போ ஒருத்தர் கதை சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிடுங்க அப்படின்னாராம். அந்த டைமில் கதை சொல்லிட்டு போனார். அன்றைக்கே கதை சொல்லிட்டு போனவர் யாருன்னா ஏஆர் முருகதாஸ். அந்த படத்தை பண்ணார். அந்த படம் தான் தீனா. இதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கிட்டு யார் எங்கே இது பண்ணாங்கன்றத யோசித்து பேசணும். யாராக இருந்தாலும் நடிக்க வச்ச நடிகரை கழட்டி விட்டுட்டு அவரை தூக்கி போடுங்க சார், நான் நடித்து தரேன் சார்னு சொல்கிறதுக்கும் 10 பேர்கிட்ட ஸ்கிரிப்டு சொல்லி அதை ஒரு நடிகர் ஓகே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு இயக்குனர்னால் பல பேர்கிட்ட கதை சொல்லுவார். யார் ஓகே பண்ணாலும் அவங்கள வச்சு அந்த இயக்குனர் படம் எடுப்பார். இது சினிமா வழக்கம். இது எல்லாருக்குமே இங்கே தெரியும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஹீரோக்கள் போயிட்டு தான் வரும். எந்திரன் படம் எத்தனை நடிகர்கிட்ட போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கடவுள் படம் எத்தனை நடிகர்கிட்ட போச்சுன்னு தெரியும். ஷூட்டிங்கே போயிட்டுலாம் கேன்சல் ஆகிட்டு வந்துச்சு அந்த படம். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் இயல்பு தமிழ் சினிமா உலகத்தில். ஆனால் தட்டி பறிக்க தான் கூடாது. ஆனால் அஜித்குமார் வந்து எத்தனை படத்தை தட்டி பறிச்சாங்கன்றதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
நிறைய திரைப்படங்கள் வந்து அஜித்குமார் நடிக்க வேண்டிய படத்தை தட்டிலாம் பறிச்சிருக்காங்க. இதை நம்ம சொல்லக்கூடாது, மற்ற நடிகர்கள் நம்ம இது பண்ணுற மாதிரி ஆகிடும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அந்த வகையில் இருக்கும்போது இயக்குனர் சங்கர் அவர்களோட படம் பண்ணுறதும் ஒரு கேள்விக்குறி தான். ஏஆர் முருகதாஸ் கூட படம் பண்ணுறதும் ஒரு கேள்விக்குறி தான். இது நிச்சயமாக இந்த 2 படங்களும் அஜித்குமார் அவர்கள் நடித்து கொடுக்க மாட்டார். அதே வகையில் மங்காத்தா 2 நிச்சயமாக கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை அது அடுத்த படமா இல்லை அதுக்கு அடுத்த படமான்றது மட்டும் தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஓகே பண்ணி வச்சுருக்கார். ஆல்ரெடி வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் கூட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆல்ரெடி வெங்கட் பிரபு தனுஷுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கான்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் என்னை பொறுத்தவரை மங்காத்தா 2க்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.